பூஜை ரூம் சரியா இருந்துட்டா வாஸ்து சரியா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. பூஜை ரூமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, வாஸ்து நல்லா இருந்தா அவங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. நான் ரிவர்ஸா சொல்றேன். சரி, இப்போ பூஜை ரூம் எங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஓரமா வச்சிருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், பூஜை ரூம் எங்க இருக்கக்கூடாதுங்கிறத வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பயன்படும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை தவிர வீட்டில் வேற எங்க வேணா பூஜை ரூம் இருக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சு அப்பதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மாத்திருங்க. 2 இடமா, முதல்ல வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில பூஜை ரூம் வர்றது, அதாவது எக்ஸாக்ட் ஈசானியம் சொல்றேன், அந்த மூலையில வர்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம் அல்ல. அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் வருது. ஏன் நம்ம திருப்பி சயின்டிஃபிக்காக அணுகும் பொழுது, ஈசான்யம் அப்படிங்கிறது தான் துவாரம், வாஸ்து புருஷனோட தலை இருக்கக்கூடிய பகுதி. அங்கதான் அவருக்கு கண்ணும் இருக்கு, காதும் இருக்கு, வாயும் இருக்கு. இது வழியாத்தான் நம்ம ஐம்புலங்கள்ல எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறோம். காதால கேட்கிறோம், கண்ணால பார்க்குறோம், வாயால சாப்பிட்றோம், மூக்கால மூச்சு விடுறோம். இது எல்லாமே ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில தான் இருக்கு. அப்போ இன்புட் ஆர்கன்ஸ் ஃபுல்லாவே அங்கதான் இருக்கு. அப்போ அது வழியா வரக்கூடிய விஷயங்கள் தான் மொத்த வீட்டுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நிம்மதியான வாழ்க்கையை எல்லாமே கொடுக்கும். அந்த கார்னர்ல நீங்க ஒரு ரூமை போட்டு அதை தடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்கிருந்து வர வேண்டிய விஷயங்களை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முதல் காரணம், அந்த இடத்த ஒரு ரூமா போட்டு எக்காரணத்திலும் எந்த வீட்லையும் தடுக்கக்கூடாது. வடகிழக்குங்கிறது ஃப்ரீயா இருக்கணும், அந்த மூளை ஃப்ரீயா இருக்கணும். அங்கே ஜன்னல்கள் முடிஞ்சால் வைங்க, அவ்வளவுதானே தவிர அந்த இடத்துல ரூம் போடக்கூடாது. இது முதல் காரணம். 2வது, வடகிழக்கு அப்படிங்கிறது ஜலமூலை, பஞ்சபூதத்தில் நீர் இருக்கிற பகுதி. அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பூஜை ரூம் வச்சா, நம்ம பிரதானமாக நெருப்பை கும்பிட்றவங்க, விளக்கு எரிஞ்சால்தான் அது பூஜை ரூம். அப்போ அங்கே நெருப்பு வைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த கான்ட்ரடிக்டிவ், ஒரு பூதமும் இன்னொரு பூதமும் ஆகாது. அப்படிங்கும் போது அதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்பார்க், ஒரு தப்பான ஒரு விஷயம் பிறக்குது. இன்னொன்று, வடகிழக்குங்கிறது ரொம்ப புனிதமான பகுதி, எந்த டவுட்டும் கிடையாது. பசங்க வடகிழக்கில் உட்காந்து படிக்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு ஞாபக சக்தி வரும். நம்ம சாதனைகள் செய்யும் பொழுது, மந்திர உச்சாரணை செய்யும் பொழுது, யோகா நிலை, யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒருமைப்பாடு கிடைக்கும். அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பூஜைன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத ஆராதனைங்கிறது அந்த இடம் அல்ல. 2வது, தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர். நிறையா பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தென்மேற்கு மூலையை குபேர மூலைன்னு பேர் மாற்றிட்டாங்க. குபேரனுக்கு மூளை அல்ல அவருக்கு, அதாவது கார்னர்ஸ் கிடையாது. குபேரன் வடக்கு மத்திய ஆட்சி செய்யக்கூடியவர். பூஜை ரூம் சரியா இருந்துட்டா வாஸ்து சரியா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. பூஜை ரூமே இல்லாம